ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் நூடுல்ஸ். இதுக்காக நான் கொஞ்சம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா அதையும் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது வானல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றி இப்போது இருக்க இந்த சிக்கன் பீஸ் எல்லாம் பொரித்து எடுத்துடணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துறேன். நான் சிக்கன் எல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி கட் பண்ணி மசாலா தடவி வச்சுருக்கேன். இப்போ அது எல்லாமே இதில் சேர்த்து பொரித்து எடுத்துடணும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் அதே வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 முட்டை, அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி வானலில் ஊற்றி முட்டை பொடி மாஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். இதில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி சேர்த்துக்கிறேன். அது நூடுல்ஸோடு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வேறு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதித்ததும் இப்போ இந்த நூடுல்ஸை அதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். மறுபடியும் அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ அது வதங்கிடுச்சு. இப்போ குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் கோஸு, கொஞ்சம் கேரட், இது எல்லாமே சேர்த்து இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. காயும் கொஞ்சம் லைட்டாக வெந்துடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற நூடுல்ஸு இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சில்லி சாஸ், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், இதெல்லாம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சிக்கன் பொரிச்சு வச்ச சிக்கனையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துட்டேன். இப்போ சிக்கனையும் சேர்த்தாச்சு. இப்போது கடைசியாக பெப்பர் சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. சுட சுட சிக்கன் நூடுல்ஸ் தயார். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.